ஸோ வணக்கம் நண்பா. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஸோ நீலகிரி மாவட்டத்தில் கோத்தகிரி அப்படின்னு ஒரு பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா 12வது காய்கறி கண்காட்சி விழா நடக்குது அப்படின்னு வந்து நம்மளுக்கு ஒரு தகவல் வந்துச்சு. ஸோ அதை தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சுற்றுலாத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் அவர்களும் ராசா அவர்களும் வந்து இந்த காய்கறி கண்காட்சியை வந்து தொடங்கி வச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம நீலகிரி கலெக்டர் அம்ரித் அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காய்கறி கண்காட்சி விழாவை வந்து தொடங்கி வைக்க வந்திருந்தாங்க. இந்த காய்கறி கண்காட்சி மட்டும் இல்லாமல் ஊட்டி கூடலூர் மற்றும் குன்னூரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் ஷோ, அதுக்கப்புறம் ஃப்ளவர் ஷோ எல்லாமே நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அங்கெல்லாம் போனோன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்மளுக்கு சப்போர்ட் கொடுங்க. இந்த வீடியோக்கு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ரெஸ்பான்ஸ் கிடைக்குதோ நம்ம வந்து அங்கே போயும் vlog எடுப்போம். நம்ம கோத்தகிரி அப்படின்னு சொல்கிற ஒரு ஃபோட்டோ ஸ்பாட்டும் வந்து ஒன்று வச்சுருந்தாங்க. ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் வந்து போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த காய்கறி கண்காட்சியில் என்ன பிரம்மாண்டமாக வந்து இந்த வருஷம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா 1.5 டன் காய்கறியை வச்சு 25 அடி உயரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கார்ன் வந்து செஞ்சுருந்தாங்க. அதாவது மக்காச்சோளம் வந்து செஞ்சு வச்சுருந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் கத்திரிக்காய் வச்சு 3 யானைகளை வந்து செஞ்சு வச்சுருந்தாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. குரோக்கடைல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டைனோசர் மாதிரி நம்ம சைனாவில் இருக்கிற டைனோசர் மாதிரி ஒன்று செஞ்சு வச்சுருந்தாங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ இது மட்டும் இல்லாமல் பாட்டு கச்சேரி, மேஜிக் ஷோ, அதுக்கப்புறம் அந்த மாதிரி நிறைய விழாக்களும் வந்து இங்கே வந்து நடத்திக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படியே பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா பழங்குடியினர் யூஸ் பண்ண இந்த சட்டி, பாத்திரம், ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொண்டு வந்த காய்கறிகள், ஸோ எல்லாமே வந்து அங்கே வந்து ஷோக்கு வந்து வச்சுருந்தாங்க. ஸோ வேணும்னாலும் நம்ம வந்து போய் வாங்கிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் வச்சுருந்தாங்க. ஸோ இந்த காய்கறி கண்காட்சி வந்து பார்த்திங்கன்னா 2 நாள் நடக்கும். சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை. அதாவது இன்றைக்கும் வந்து நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து காய்கறியெல்லாம் வாடி இருக்கும். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நேற்றே போய் வீடியோ எடுத்துகிட்டு இன்றைக்கி வந்து உங்களுக்கு வேண்டி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ ஊட்டியில் வந்து ஃப்ளவர் ஷோ நடக்கும். ஸோ அதுக்கு வேணும்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். வேறு லெவலில் இருக்கும் ஃப்ளவர் ஷோ. இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேம் வித் மேஜிக். இந்த கேம் நிறைய பேருக்கு தெரியும் இல்லைங்களா? எக்ஸோ கேம் சொல்லுவாங்க. போட்டோவா? ஐயோ, தேங்க்யூ. எக்ஸோ கேம் சொல்லுவாங்க, இல்லாட்டி டிக்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கேம் இது என்ன நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குது என்ன கேம் அப்படின்னா, இந்த கேம் வந்து நானும் நீங்களும் விளையாட போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே வச்சுட்டேன்னு வைங்களேன், நீங்கள் எங்கே சொல்கிறீங்களோ அந்த இடத்துல நான் அதை வைப்பேன். இந்த எக்ஸ்ன்றது உங்களுக்கு அதை நான்
நான் அங்கே வைப்பேன். யாருக்கு ஸ்ட்ரைட்டாக வருதோ அவங்க வின் பண்ணுறாங்க. கேம் தெரியுதுங்களா? ஒன்றே கை தூக்குங்க. ஸோ நிறைய பேருக்கு கேம் தெரியும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் எங்கே வைக்கணும், எங்கே வைக்கணும்னு மட்டும் சொல்லுங்க. செகண்டா மேலே வைக்கலாம், கீழே வைக்கலாம், ரைட் வைக்கலாம், லெஃப்ட் வைக்கலாம். ரைட்டு மேலையா இல்லையா? சரி, உங்கள் விருப்பப்படி தான் வைக்கிறேன். சரிங்களா? பட் இது வந்து என்னுடைய விருப்பப்படி வைப்பேன். நான் எனக்கு எங்கே தோணுதோ நான் அங்கே வைப்பேன். சரிங்களா? ரைட், இப்போ உங்களோட டைம். எங்கே வைக்கணும்னு சொல்லுங்க, அங்கே வைக்கிறேன். இங்கே இங்கே மேலே. ஓ, இங்கே. தேங்க்யூ. ஏன் தெரியும், இதுக்கு நேரம் நான் வச்சுன்னா நான் வின் பண்ணிடுவேன் இல்லைங்களா? இப்போ என்னுடைய டைம். ரைட், இப்போ யாருமே சத்தம் போட மாட்டேங்கிறீங்களா? நான் தோக்கணும் தாங்க. சரி, இதுக்கு நேரம் வச்சுட்டா நான் தோத்துருவேன், அதனால இங்கே வச்சிடறேன். ஓகே, இப்போ நீங்க வைக்கணும் இல்லையா? இல்லையா? ஓ, இப்படி வந்தால் நீங்கள் வின் பண்ணுவீங்க இல்லையா? வெரி குட். ஸோ அது இங்கே வச்சிடலாம். இப்போ என்னுடைய சாய்ஸ் எங்கே வைக்கலாங்க? தெரியும், கரெக்டாக இருக்கேன். ஓகே, த லாஸ்ட் சான்ஸ் உங்களுக்கு. எங்கே வைக்கணும்? ஓ, இதுக்கு நேரம். ஓ ரைட், என்ன தோக்க வச்சிட்டீங்க. ஓகே, த லாஸ்ட், அது வேறு ஆப்ஷனே இல்லை, இங்கே வச்சுட்டேன். ஸோ நல்லா பாருங்க, இது வந்து கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா தெரியும். டிக்டாக்டோ வந்து 2,50,000 மேலே பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அது எப்படி வேணால் வச்சுக்க முடியும், அவ்வளோ பாசிபிலிட்டி இருக்கு. பட் நம்ம இப்படித்தான் விளையாடுவோன்றது எனக்கு முன்னவே தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. எப்படி வேணால் விளையாண்டு இருக்க முடியும். இந்த சீஸ்லாம் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து ஒவ்வொரு பிக்சர் ஒட்டியிருக்கேன் பாருங்க. பிக்சர் ஒட்டியிருக்கேன். அதே மாதிரி எல்லா பீஸ்லையுமே இந்த பிக்சர் இருக்கு. இந்த ஒட்டுற பிக்சர் வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சரிங்களா? இந்த கேமில் நீங்களும் ஜெயிக்கலாம், நானும் ஜெயிக்கலாம், 2 பேருமே ஜெயிச்சோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு அப்படியே தெரியும். தேங்க்யூ ஸோ மச். உலகத்துக்கே பிடிச்ச உலகம் நான் இல்லையா? தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் லக்கி ட்ரா கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? லக்கி ட்ரா குடுக்கலில் வந்து ப்ரைஸ் கொடுக்குறது இருக்கு. அந்த கிஃப்ட் எதில் இருக்குன்னு எனக்கு தெரியும், உங்களுக்கு யாருக்கும் தெரிய வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். சரிங்களா? இந்த கேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5 கவர் இருக்கு. இந்த 4 பேர் 4 கவர் எடுத்துக்குவீங்க. 5வது கவர் யாருக்குமே தேவையில்லை அப்படிங்கிற கவர் எனக்கு. அதில் கிஃப்ட் இருந்தால் எனக்கு. சரிங்களா? நான் எப்படி ஏமாற்றினீங்களா? இல்லை, ஃபர்ஸ்ட் உங்கள் சாய்ஸ். யாரோ ஒருத்தர் சார் நீங்கள் எடுக்கிறீங்களா? இந்த அங்கே இருக்கு சார், நோ ப்ராப்ளம். அங்கே இருக்கு. இந்த 5 கவர் பிடிங்க. அந்த 5 கவரையும் மிக்ஸ் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச ஒரு கவர் எடுத்துக்கங்க. மீதி 4 கவர் என்கிட்ட கொடுத்துடலாம். சார் அவருக்கு பிடிச்ச கவர் தான் எடுக்கிறாரு, அதில் கிஃப்ட் இருந்தால் அது அவருக்கு. சரிங்களா? தாங்க. மீதி 4 என்கிட்ட கொடுத்துருங்க. ஒன்றா நீங்கள் வச்சுக்கோங்க. தேடி பார்த்து எடுத்துக்கிறீங்க. கரெக்டாக எடுத்துட்டீங்களா? என்ன இருக்குன்னு பாருங்க சார், ஓப்பன் பண்ணி பாருங்க. அதில் என்ன கிஃப்ட் இருந்தால் சாருக்கு. அதில் ஒன்றும் இல்லாட்டி நான் பொறுப்பு இல்லை. மீதி 4 ஏதோ ஒன்றா இருக்கும். என்ன இருக்கு சார்? உள்ள ஒரு பேப்பர் இருக்கு. அநேகமாக பேப்பரில் கோத்தகிரி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் 5 சென்ட் இடம். ஜஸ்ட் மிஸ். சாரி சார், நீங்கள் போகலாம். மீதி 4 இருக்கு. நீங்க எடுத்துக்கலாம். ஓகே சார், இதில் 2 இருக்கு, இதில் 2 இருக்கு சார். ஏதோ ஒன்று எடுத்துக்கலாம். சரியானதை எடுத்துட்டீங்கன்னா கிஃப்ட் உங்களுக்கு. அது போதுங்களா? ஒரு நிமிஷம் கேளுங்க, நான் உங்களுக்கு ஒரு ஹிண்ட் தரேன். ஓப்பன் பண்ணாங்க. ஒரு நிமிஷம். நான் வந்து உண்மையை சொல்லுவேன், பொய்யை சொல்லுவேன். என் பேச நீங்கள் நம்பலாம், நம்பாமல் இருக்கலாம். நான் இப்போ சொல்கிறேன், கிஃப்ட் அதில் இல்லை சார், இதில் இருக்குது. நீங்கள் நம்பினீங்கன்னா எடுத்துக்கலாம். பிரித்து பார்த்து எடுக்கக்கூடாது, பிரிக்கிறதுக்கு முன்னாடி. சரி, அவருக்கு அதே போதுன்ட்டாரு. நாங்கள் உண்மையும் பேசுவோம் சார், பொய் மட்டும் இல்லை. பொய் நிறைய பேசுவோம், ஆனால் உண்மையும் பேசுவோம். நாங்கள் ஓப்பன் பண்ணுங்க சார். என்ன எழுதிருக்கீங்க சார் உங்களுக்கு? சொல்லுங்கள். ட்ரை நெக்ஸ்ட் டைம். சாரி சார், நாங்கள் நம்பிக்கலாம். இவ்வளோ தான் கிஃப்ட் இருக்கு. சரி, வேறு யாராவது இந்த பக்கம்? சின்ன குழந்தைங்களா? சரி, ஏமாத்திட்டேன்னு சொல்லக்கூடாது சின்ன குழந்தைங்கள வச்சு. சரியா? இது எது வேணும்? நான் அவர்கிட்ட போய் சொன்ன கிஃப்ட் இதில் இருக்குங்க. எது வேணுமா? நிஜமாப்பா எடுத்துங்க. இங்கே பாருங்க, இது வேண்டாமா கிஃப்ட்டு? அவர் விட்டுட்டார். இதில் கிஃப்ட் எடுத்து வேண்டாமா? வேணுமே இந்த கவர் இருக்கு, அந்த கவர் எடுத்து எப்படி வரும்? நான் பொய்ச்சு சொல்லுவேன். சரியா? என் பேச நீங்கள் நம்பரும் கட்டாயம் இல்லை. வேணுமா வேண்டாமா? எது வேணும்? என்ன நம்பர் நீங்கள்? நான் ஓப்பன் பண்ணுங்க. இந்த போய் விட்டாங்க. ஓப்பன் பண்ணுங்க. சீக்கிரம் ஓப்பன் பண்ணி என்ன இருக்குன்னு படிங்க. ரைட், சீக்கிரம். அடுத்தது டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்கு. என்ன அங்கிருந்து கருத்து கூட்டிட்டு இருக்காங்க. சீக்கிரம் ஓப்பன் பண்ணுங்க. ஓகே.
என்ன போட்டிருக்கு? பேட் லக். நீங்க போய் உட்காருங்க. அப்பவே சொன்னா இதுலதான் கிஃப்ட் இருக்குன்னு. யாருக்கு வேணும் கிஃப்ட்? யாரா ஒருத்தருக்கு? ஒருத்தர் எல்லாம் ஸ்டேஜ் இருங்க. ஒருத்தர் வாங்க. நீ 2 பேர் பேக்ல போங்க. சரி வாங்க. நான் திருப்பி சொல்றேன், நான் உண்மையை சொல்லுவேன், பொய்யும் சொல்லுவேன். சரியா? என் பேச்ச நம்பணும் இல்லை. கிஃப்ட் இதுல இருக்கு. இது வேணுமா? இது வேணுமா? நான் உண்மையும் சொல்ல, பொய்யும் சொல்லுவேன். இது வேணும். சொல்லி கொடுக்காதீங்க, மாட்ட வைக்கிறீங்க. பார்த்தீங்களா? நான் மேஜிஷியன் பேர் இருக்கு. கடைசி சான்ஸ். மாத்திராம மாத்திக்கணும். இது அதே போதுமா? இது வேணுமா? கிஃப்ட் இல்லை. அவங்க பேச கேட்காதீங்க. இதான் வேணுமா? சரி, ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணி என்ன இருக்குன்னு சொல்லுங்க. இந்த கவர் யாருக்குமே வேண்டாம். இதுல கிஃப்ட் இருந்தா எனக்கு தான். சரிங்களா? ஓப்பன் பண்ணுங்க. என்ன இருக்கு? நல்லா முயற்சி பண்ணார். கிட்டத்தட்ட நெருங்கி வந்தாரு, அவர் எடுக்கல. உங்க தப்பு இல்லை, அவங்க பேச்சு கேட்க மாட்டேங்குது. சரியா? இது உள்ள என்ன இருக்குன்னு பார்த்துடுவோம். உங்களுக்கு வேணுமா? இல்லை சார், இதுல இருந்தா அது எனக்குன்னு சொல்லிட்டேன். இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பாருங்க. இதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் தான். ஆனால் பேப்பர்ல என்னமோ வரைஞ்ச மாதிரி தெரியுது. தேங்க்யூ சார். எங்க தம்பி அடையாட்டு குட்டியா? பரவாயில்ல, தேங்க்யூ. ஆனால் மியூசிக் அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ இவ்வளோதான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விட்ருங்க. ஸோ இப்போதைக்கு உங்கள் நான் SN Vibes. பை பை காய்ஸ்.